ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் வந்துச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க, அதாவது சாப்பிடாதவங்க கூட இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஊற்றிக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ், அது ரொம்ப குட்டியாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேணாம், நார்மல் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோல் எடுத்துட்டுமே போடலாம், தோலோடுமே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. அதுவும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே தான் அது சாஃப்ட் ஆகணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளும் போடலாம். இல்லைனா சில்லி பவுடர் கடையில் இருக்கும் இல்லையா, நார்மல் சில்லி பவுடர், அது கூட போட்டுக்கலாம். அது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இதுவே போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போன உடனே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியோட அது நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் நல்லா நசுக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு மசிஞ்சு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வெல்லம், நம்ம 2 மாங்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம், நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் லோ சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும், வெல்லமும் கரைஞ்சி போகும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா